கன்னி செவ்வாய் கடலையும் கரைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் மீண்டு வர வைக்கும், பல காரியங்கள்ல பல முயற்சிகள்ல வெற்றி பெற வைக்கும். விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்க போகுது. யாருக்கு? கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு தாங்க. திக்பலத்தால் ஒரு 5 வழிகளில் திடீர் யோகத்தை அனுபவிக்க போகின்ற கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பேச்சு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய் வித்மிகே கலகஸ்தாயி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருபடி சரணம். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சனிவனுடைய நேரடி பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்குது. எந்த ஒரு ஸ்டெப்பையும் அடியும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 3 முறை யோசிச்சு பார்த்து செயல்படுங்க. தவறான பாதைக்கு, தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாயிராங்க, அந்த வழியில போயிடாதீங்க. ஏன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய, தண்டனையை கடுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா சனி பகவான் பாரபட்சம் பார்க்காம கொடுப்பார். சரிங்களா? அதனால தவறான பாதைக்கு, தவறான பழக்க வழக்கத்திற்கு சென்று விடாதீர்கள். சரிங்களா? இந்த ஒரு நேரத்தில் செவ்வாய் பவனுடைய பயிற்சி நடைபெறப் போகுது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல ஒரு நிலையில இருந்துட்டா எதிரியை வீழ்த்த முடியும், கடனை அடிக்க முடியும், நோயை தீர்க்க முடியும். சரிங்களா? ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரி, கடன், நோய், இந்த 3ஐயும் அழிக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்போ அந்த செவ்வாயினுடைய பயிற்சி இப்போ நடைபெற போகுது. செவ்வாய் பகவான் ரிஷபராசியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்படியே பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு மாறப்போறாரு. பொதுவாக கன்னி செவ்வாய் கடலையும் கரைக்குன்னு சொல்லுவாங்க. கன்னி ராசியில செவ்வாய் இருந்தா கண்டிப்பா எவ்வளவு பணம் காசு சம்பாதிச்சாலும் கரைஞ்சு போகும் அப்படின்றது அதனுடைய பொருள். ஓகேங்களா? இப்போ மிதுனத்திற்கு செவ்வாய் மாறி இருக்கிறார். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் 2க்குமே அதிபதி புதன் தான். சரிங்களா? அப்படி இருந்தாலும் மிதுன ராசி அப்படின்றது காலப்புருஷத்துப்படி 3ஆம் வீடாக வரும். தைரிய, வீரிய, விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம். அப்போ செவ்வாய் அந்த வீட்டுக்கு போனா பல காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கும்? 10ஆம் வீட்டுக்கு செவ்வாய் போனா திக்பலம் அடைவார். சரிங்களா? திக்பலம் என்பது ஒரு 70% அந்த கிரகம் உச்சத்துக்கு நிகரான ஒரு பலனை அனுபவிக்கும். சரிங்களா? அதனுடைய அமைப்புல கன்னி ராசிக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் வெற்றி. சரிங்களா? வெற்றி எதுல கிடைக்கும்? தொழில்ல யாராவது போட்டியா இருக்கிறாங்களா, அவங்கள ஜெயிச்சு காட்டிடுவீங்க. தொழில போட்டியில கண்டிப்பா நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. கூடுதல் பொறுப்புகளும் பதவி வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல நடக்கலாம். கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துருங்க. சரிங்களா? தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, புதிய பொருட்கள் வாங்குறது, மூலப்பொருட்கள் வாங்குறது அப்படின்ற தொழிலுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகரிக்கும். சரிங்களா? புதிய தொழில் தொடங்குறதுல வேகம் எடுக்கும். தொழில நல்லபடியா ஒரு வெற்றிகள் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியா 10ஆம் வீடு அப்படின்றது கர்மஸ்தானம். தொழில் மட்டும் குறிக்காது, வேலையும் சொல்லும். அப்படி வேலைக்காக நிறைய கம்பெனி ஏறி இறங்கிட்டேன்ப்பா, எனக்கு இது வரைக்கும் ஒரு வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல அந்த இன்டர்வியூல சக்சஸ் கிடைக்கும். வேலைக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மற்றும் பத்திரிகை துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இபி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்க மற்றும் விவசாயம் பண்ணக்கூடியவங்க, இந்த 5 துறைகளில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டம் நடைபெறப் போகுது. எதிர்பாராத வெற்றியும், எதிர்பாராத லாபங்களும், சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்க போகுது. சரிங்களா? இல்லை அதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, நான் மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், போலீஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது கிடைக்கும். அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த செவ்வாய் பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கும் பலனே கொடுப்பார். எப்படிக்கு குரு பார்வை இருக்கோ, சனி பார்வை இருக்கோ, செவ்வாய்க்கும் பார்வை பலன் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும். சனி பார்க்கும் இடம் பால். ஆனா செவ்வாய் பார்த்தா அந்த இடம் காரிய ஜெயம், அந்த இடத்துக்கு உண்டான பலன் வேகம் எடுக்கும். இப்போ செவ்வாய் 4ஆம் பார்வையா உங்க கன்னி ராசியை தான் பார்க்குறாரு. கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கும். சரிங்களா? கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது.
இது வரைக்கும் மந்தத்தன்மையோடு செயல்பட்ட நீங்கள் சுறுசுறுப்போடு வேகத்தோடு செயல்பட ஆரம்பிப்பீங்கள். தைரியம், கண்டிப்பா தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அதிகரிக்கும். அதனால எதிரிகளை கண்டு பயந்துகிட்டு இருந்த நீங்க எதிரியை வீழ்த்துவதற்கு, எதிரியை வெற்றி கொள்வதற்கு தயாராவீர்கள். ஸோ அதனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் கண்டிப்பான முறையில். எப்பேற்பட்ட உடல் பிணி இருந்தாலும், நோய் இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வருவீங்க. ஏன்னா மிதுனராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீண்டு வர வைப்பார். உடல் வியாதி, நோய் பிரச்சனை நீங்கள் மீண்டு வருவீர்கள். சனியோடைய பார்வையால ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி அந்த மன தைரியத்துல சில முடிவுகளை எடுத்து சில பிரச்சனையிலிருந்து வெளியில வருவீங்க, சில உறவுகள்கிட்ட வெளியே வருவீங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் கண்டிப்பா நடக்கும். திருமண வாழ்க்கையில துணிந்து முடிவெடுப்பீர்கள், அது கண்டிப்பா நடைபெற போகுது. சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல துணிந்து முடிவெடுத்து அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்க விலகி வருவீங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை அப்படின்றது உங்களை கண்ணிக்கு 4ஆம் இடம் தனுசுல பதியுது. அப்ப எப்படினாலும் சரி, அடுத்தடியே நடந்தாலும் சரி, சொத்தை உருவாக்கிடுவீங்க, சொத்து பிரச்சனை முடிவு கட்டிடுவீங்க, உங்களுக்குரிய பங்கு பணத்தை நீங்க வாங்கிடுவீங்க. சரிங்களா? வண்டி வாகன மாற்றங்கள், வண்டி வாகனத்தில் கொஞ்சம் செலவுகள் போன்றவைகள் வரும், ஆனால் அதை புதுப்பிச்சிருவீங்க. சரிங்களா? புதியதொரு தொழிலையோ அல்லது சொத்துலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்குண்டான புள்ளியை போட்டு ஆரம்பிச்சு வச்சிருவாரு செவ்வாய் பகவான். கண்டிப்பா அது நடக்க போகுது. அதே போல படிக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றிகள் கிடைக்கும். ஏற்கனவே நான் விளையாட்டுத் துறையில நான் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பத்திரிகை துறையில பணியாற்றக்கூடியவர்களுக்கு அந்த துறையில சக்சஸ் கிடைக்கும், உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும், ரெகக்னிஷன் கிடைக்கும். அடுத்து செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை மகரத்துல பதியது உங்களுடைய கண்ணிக்கு, அது 5ஆம் வீடு. திடீர் காதல், திடீர் கல்யாணம் அப்படின்றது நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா மகர ராசின்றது செவ்வாயினுடைய உச்ச வீடு. அதை செவ்வாய் பார்த்தா திடீர் காதலை கொடுப்பாரு, அந்த காதல் வழியே கல்யாணத்தை கொடுப்பாரு. அதே போல ஆண் வாரிசுக்குண்டான யோகத்தை கொடுப்பார். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தை பாக்கியம், எனக்கு அவர் ஆண் வாரிசு வேணுன்றவங்களுக்கு அந்த ஆண் வாரிசை தடுக்கக்கூடிய உருவாகக்கூடிய தருணமாக இது இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இது போக தெய்வ வழிபாடுகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்குவீங்க. ஸோ உங்களுடைய தலைமையில தான் அது நடக்கும், அதுக்குண்டான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க, கட்டுமான தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்குங்க. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் லேண்ட், விவசாயம் சம்பந்தப்பட்ட லேண்டாலும் நிலத்தாலும் லாபம் உண்டு. விவசாய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த தொழில நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. சரிங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்துல மற்றவங்களை நம்பி கையேந்தி நின்ற ஒரு நிலைப்பாடு முடிஞ்சு போச்சுங்க. இனி துணிந்து செயல்படுவீர்கள். அதற்கு காரணம் உங்களோட கைகளில் ஒரு தொழிலோ வேலையோ வந்து நிற்கும். காசுக்காக மற்றவங்களுக்கு நம்பி கையேந்தி நிற்க வேண்டிய அவநிலை இனிமே இருக்காது பெண்களுக்கு. மேலும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்தில் பிள்ளைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத சேட்டைகள், பிரச்சனைகள் பிள்ளைகள் மூலமாக உருவாகலாம். ஓகேங்களா? தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். ஒன்று கார், வண்டி வாகனம், இல்லை 2 வீலர் விபத்துகள் சார்ந்த விஷயத்தின் மூலமாகவோ அல்லது பிள்ளைகள் வழியில ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதல் சமாச்சாரத்தால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். சரிங்களா? அதுவே யோகங்கள் என்றால் கண்டிப்பா 5 வழியில நான் வரும் சொன்னேன். அந்த 5 வழி அப்படின்றது காவல்துறை, இராணுவம், பத்திரிகை துறை மற்றும் மருத்துவத்துறை மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பணியில முன்னேற்றமும், இல்லை அது சம்பந்தப்பட்ட வேலைக்கு தொழிலுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது நல்லபடியா நடக்கும். சரிங்களா? இப்போ இந்த செவ்வாய் 10ஆம் வீடான மிதுனத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட 51 நாட்கள் அங்கே இருக்க போறாரு. ஓகேங்களா? இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா அசையாத சொத்துக்கள் உங்களுக்கு உருவாகும். அந்த அசையாத சொத்துக்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார். நிலபுலங்களோ, வீடு, மனை, கார், வண்டி வாகனத்திலையோ. சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திங்க, அந்த மாற்றங்களை செய்யுங்க. சரிங்களா? இந்த ஒரு நேரத்துல முருகனுடைய வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணிக்கங்க. முருகனுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் செஞ்சு முடிச்சிருங்க. திருச்செந்தூர் சென்று விட்டு வர கண்டிப்பா திருப்பங்கள் நிறைவேறும். திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கங்க. அங்கு செல்ல இயலாதவர்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு கண்டிப்பா மல்லிகைப்பூ மாலை சாற்றி வணங்கிவிட்டு வாருங்கள். விரைவிலேயே உங்களுடைய குடும்பத்தில் மங்களகரமான காரியம் நடைபெறும். சரிங்களா? தவறாம இதை நீங்க பண்ணிக்கணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வரகன் திருவடி சரணம்.